ஹே காய்ஸ், நம்மளோட லேர்னிங் லேர்ன் யூடியூப் சேனலில் டே 1 to டே 15 ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஆங்கிலம் ஃப்ளூயண்ட்டாக பேசணும், ஆனால் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போக மணி இல்லை, கிளாஸ் போக என்கிட்ட டைம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான சீரீஸ் தான் இது. இன்றைக்கான டே 1 வீடியோவில் நம்ம 10 தமிழ் சென்டென்சஸை இங்கிலீஷில் எப்படி ஈஸியாக பேசுகிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சென்டென்சஸை நீங்கள் டெய்லி பேசி பாருங்கள். உங்களோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகியிருக்குன்னு நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்க முடியும். ஒரு டேவை கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களால் கான்ஃபிடெண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ இன்றைக்கான வீடியோவை பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கான முதல் சென்டென்ஸ் என்னென்னா, என் பேர் காவ்யா. இது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? இங்கே பாருங்கள், என் பேர் அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா மை நேம் இஸ். ஓகேவா? மை நேம் இஸ். அப்புறம் காவ்யா. காவ்யா இங்கிலீஷில் ஆஸ் யூஷுவல் நம்ம காவ்யான்னு தான் சொல்லுவோம். ஸோ இதை நீங்கள் ஒருத்தர்கிட்ட நீங்கள் யார், அதாவது உங்களோட பேர் என்ன அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான் மை நேம் இஸ் காவ்யா. ஸோ நீங்கள் அந்த காவ்யாவை எடுத்துகிட்டு உங்களோட நேம் என்னவோ அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்பர் 2 என்னென்னா, நான் இந்தியாவிலேருந்து வரேன். அதாவது நீங்கள் ஒரு லொக்கேஷனை சொல்கிறீங்க, அதாவது நான் இங்கேருந்து வரேன் இல்லைனா வேறு ஊர்லேருந்து வரேன். ஸோ அது மாதிரி உங்களோட லொக்கேஷனை சொல்கிறப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான் ஐ எம் ஃப்ரம் இந்தியா. ஸோ இங்கே நீங்கள் இந்தியாவை எடுத்துகிட்டு நீங்கள் எங்கேருந்து வரீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கர்நாடகாவிலேருந்து வரீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அதை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் ஃப்ரம் கர்நாடகா அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நம்பர் 3 நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அதாவது நான் இப்போ காலேஜ் படிச்சுட்ருக்கேன். ஸோ நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். இதை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் எ காலேஜ் ஸ்டூடெண்ட். இங்கே ஐ எம்னா நான், ஏன்னா ஒரு. ஓகேவா? அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்க. ஸோ ஆம் அ ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அது மாதிரியும் சொல்லலாம். நம்பர் 4, நான் என்ஜினியரிங் படிக்கிறேன். ஸோ இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ எம் ஸ்டடியிங் என்ஜினியரிங். ஐ எம்னா என்ன? நான். ஓகேவா? ஸ்டடியிங்னா என்னது? ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறது இல்லைனா லேர்ன் பண்ணுறது, அதுதான் ஸ்டடியிங். என்ஜினியரிங்ன்றது ஒரு ஃபீல்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பிகாம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போது அதை எப்படி சொல்வீங்க? ஐ எம் ஸ்டடியிங் பிகாம். அப்படி இல்லைனா ஃபினான்ஸ் பற்றி படிக்கிறீங்கன்னா ஐ எம் ஸ்டடியிங் ஃபினான்ஸ். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை படிச்சுட்ருக்கீங்க இல்லை லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான் ஐ எம் ஸ்டடியிங். நீங்கள் என்ஜினியரிங் எடுத்துகிட்டு உங்களோட ஃபீல்டு என்னவோ அந்த ஃபீல்டை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நம்பர் 5 என்னென்னா, நான் சரளமாக ஆங்கிலம் பேச விரும்புகிறேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்லி. ஐ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்லி. இங்கே ஐ வாண்ட் டுனா ஒரு விஷயத்துக்கு நான் ஆசைப்படுறேன் இல்லைனா ஒரு விஷயத்தை விரும்புகிறேன். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஐ வாண்ட் டு அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ பேசுகிறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னா ஸோ ஐ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். எதை நான் பேச விரும்புகிறேன்? இங்கிலீஷ். ஓகேவா? அண்ட் தென் ஃப்ளூயண்ட்லினா ஒரு விஷயத்தை சரளமாக பேசுகிறது, அதாவது ஸ்டாப்பே பண்ணாமல் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி முடிப்பாங்க, அதுதான் ஃப்ளூயண்ட். ஓகேவா? நான் ஆங்கிலம் சரளமாக பேச விரும்புகிறேன். ஸோ இதை எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்லி. நம்பர் 6 என்னென்னா, நான் எந்த கிளாஸ்க்கும் போக மாட்டேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டோன்ட் கோ டு எனி கிளாஸ். இப்போது நீங்கள் நீங்களாக லேர்ன் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு கிளாஸ்க்கும் போகாமல் நீங்களாக லேர்ன் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகிற சென்டென்ஸ் தான் ஐ டோன்ட் கோ டு எனி கிளாஸ். இதுக்கான தமிழ் மீனிங் என்னென்னா, நான் எந்த ஒரு கிளாஸ்க்கும் போக மாட்டேன், அதாவது ஐ லேர்ன் பை மை செல்ஃப். அது மாதிரி நீங்கள் சொல்லலாம். நம்பர் 7 நீங்கள் தான் என்னோட ஆங்கில டீச்சர். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? யூ ஆர் மை இங்கிலீஷ் டீச்சர். ஸோ யூனா என்ன? நீ, நீங்கள். ஆர் நம்ம இங்கே ப்ரெசண்ட்டில் பேசுகிறோம், அதனால் ஆர் யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் மை இங்கிலீஷ் டீச்சர்னால் என்னோட ஆங்கில டீச்சர். அப்போது உங்களோட இங்கிலீஷ் டீச்சர் யார்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். அப்போது நான் தான் உங்களோட இங்கிலீஷ் டீச்சர். அப்போது நீங்கள் என்கிட்ட என்னன்னு சொல்லலாம்? யூ ஆர் மை இங்கிலீஷ் டீச்சர். அது மாதிரி சொல்லலாம். நம்பர் 8 நான் டெய்லி இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ டெய்லியும் ஒரு விஷயத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக தான் சக்ஸஸ் ஈஸியாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் டெய்லி இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ப்ராக்டிஸ் இங்கிலீஷ் எவ்ரிடே. ஐனா நான், ப்ராக்டிஸ்னால் ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்கிறது. இங்கிலீஷ்ன்றது ஒரு லாங்குவேஜ். ஸோ இப்போ நீங்கள் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் எவ்ரிடேனா தினமும், அதாவது ஒரு நாள் விடாமல் நான் தினமும் இங்கிலீஷை லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான் ஐ ப்ராக்டிஸ் இங்கிலீஷ் எவ்ரிடே. நான் டெய்லியும் இங்கிலீஷை ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நம்பர் 9 என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதாவது நான் யாரையும் ட்ரஸ்ட் பண்ணல, எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது. அதை நீங்கள் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஐ பிலீவ் இன் மை செல்ஃப். அதாவது நீங்கள் யாரையும் நம்பலை, உங்களை மட்டும் தான் நம்புறீங்க.
இப்போ எல்லாரும் வந்து உங்களால் ஆங்கிலம் பேச முடியாது, உன்னால் இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட என்னென்னு ரிப்ளை பண்ணலான்னா, ஐ பிலீவ் இன் மை செல்ஃப், ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்லி ஒன் டே, அந்த மாதிரி வந்து ரிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 10th ஒன் வந்து நான் சீக்கிரம் ஆங்கிலம் பேசுவேன். அதாவது இப்போ நீங்கள் சீக்கிரமாக ஆங்கிலம் பேசுவீங்க அப்படின்ட்டு வந்து ஃப்யூச்சரில் சொல்கிறீங்க, ஓகேவா? இப்போ தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ நம்மளோட 15 டே சீரீஸ் இருக்கா, ஸோ 15 டே சீரீஸ் அப்புறம் வந்து நான் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசிடுவேன் அப்படின்ட்டு வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ வில் ஸ்பீக் இங்கிலீஷ் சூன், ஐ வில் ஸ்பீக் இங்கிலீஷ் சூன். ஸோ ஐ வில்னா வந்து நான் ஒரு விஷயத்தை செஞ்சுருவேன் அப்படின்ட்டு வந்து நம்ம ஃப்யூச்சரில் சொல்கிறது. அண்ட் தென் சூன்னா வந்து விரைவில், ஓகே, கூடிய சீக்கிரம், ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள்னா கூடிய விரைவில் வந்து நான் இங்கிலீஷை பேசிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ நான் சீக்கிரம் இங்கிலீஷ் பேசுவேன், இது எப்படி சொல்லலாம்னா ஐ வில் ஸ்பீக் இங்கிலீஷ் சூன். ஸோ இதுதான் உங்களோட டே 1ஓட 10 இங்கிலீஷ் சென்டென்சஸ். இப்போ உங்கள் டாஸ்க் என்னென்னா, இந்த ஒவ்வொரு சென்டென்ஸையும் 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். அண்ட் மிரர் முன்னாடி நின்று இந்த 10 சென்டென்சஸையும் பேசி பாருங்கள். ஒரு விஷயத்தை நம்ம கான்ஃபிடெண்ட்டாக பண்ணால் தான் நம்மளால் ஈஸியாக சக்ஸஸாக அட்டைன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லித்தர நான் ரெடி, லேர்ன் பண்ண நீங்கள் ரெடியா அப்படின்னா கமெண்ட்டில் டன் டே 1ன்னு சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் யாரெல்லாம் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஜேர்னியில் இருக்காங்கன்னு. இந்த ஜேர்னியில் நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நம்ம கூட சேர்ந்து இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேசட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் டே 2 வீடியோவை பார்க்க முடியும். Until then, keep learning, keep speaking and never give up. Thank you.